உபதேசம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் இயேசுக்குள் நித்திரையடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவோம். அப்ப இயேசுக்குள் நித்திரையடைந்தவர்கள் யாருன்னு நம்ம பார்த்தோம். அப்புறம் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அவங்க யாரு? கிறிஸ்தவ சபையில கிறிஸ்துக்குள்ள மரித்தவங்க. இப்போ அந்த 6 யாருக்கு? இயேசுக்குள் நித்திரையடைந்தவனுக்கு. இந்த பிரதான திருச்சத்தை யாருக்கு? கிறிஸ்துவுக்குள் மரித்தவனுக்கு. தேவ எக்காலம் யாருக்கு? யாருக்கு? உயிரோடு இருக்கிற நமக்கு தேவ எக்காலம். அப்படி அர்த்தம் என்ன? the trump of God. அப்படி என்ன அர்த்தம்? தேவன் இறங்கி வந்து ஒரு கூடாரத்துக்குள்ள நின்று ஒரு எக்காலத்தை ஏற்கனவே ஊதி அதை திரும்ப பூமியில ரீகால் பண்ணும்போது உயிரோடு இருக்கிற நாம, நல்லா பாருங்க, உயிரோடு இருக்கிற நாம இந்த சரீரத்தை ஆட்டுக்குட்டியோட தோலுக்குள்ள வைத்துக் கொண்டு தேவனுடைய சாயலை பெற்றுக் கொள்வதற்காக பரதீசியை தாண்டி மத்தியாகத்தை தாண்டி பரலோகத்தின் வாசலிலே நிற்கின்ற பொழுது அங்கே ஒரு கேள்வி கேட்கப்படும். நீங்கள் காலத்தின் சத்தியத்தை கேட்டது உண்டோ? ஹல்லேலூயா. எப்படி? இந்த ரெண்டு யார் கிடையாது? யார் கிடையாது? இயேசுக்குள் நித்திரையடைந்தவனுக்கும் கிறிஸ்துக்குள் மரித்து. தெளிவா பேசுறேன். இயேசுக்குள் நித்திரையடைந்தவனுக்கு என்னது? ஷவுட், ஆரவாரம். கிறிஸ்துக்குள் மரித்தவனுக்கு பிரதானுடைய சத்தம். சரிதானா? உயிரோடு நமக்கு தேவ எக்காலம். இயேசுக்குள் நித்திரையடைந்தவனுக்கு ஒரே விதமான ஜீவசித்துக்காரி. கிறிஸ்துக்குள் மரித்தவனுக்கு 12 விதமான ஜீவசித்துக்காரி. உயிரோடு இருக்கிற நமக்கு ஜீவசித்து மீது அதிகாரம். ஹல்லேலூயா. அப்போ யாரு கிறிஸ்து வருகைக்காக காத்திருப்பது? யார்? கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு நித்திரையடைந்தவர் இங்கே வந்துடுவான். இப்ப யார் காத்திருக்கா? கிறிஸ்துக்குள் மரித்தவர்களுக்கும் சிருஷ்டியின் சுயாதனத்துக்கு மத்தியில கிறிஸ்துவின் ரகசிய வருகை என்று ஒன்று உண்டு. இந்த ரகசிய வருகை என்பது ரகசிய வருகை என்ன அர்த்தம்? யாருக்குமே தெரியாம இதோ திருடனை போல வருகிறேன், தன் வானம் காணப்படத்தக்கதாக இந்த வஸ்திரத்தை பெற்ற பாக்கியவான். எப்படி வருவாரு? திருடனை போல வருகிறார். திருடன் எக்கால ஊதிட்டா வருவான்? கொட்டடிச்சு வருவானா? இல்ல சொல்லிட்டு வருவானா? இல்ல டெலிபோன் பண்ணிட்டு வருவானா? எப்ப வேணாலும் வருவான். ஆனா திருடன் நல்லா தெரியும் எந்த வீட்டுக்குள்ள யாரு இருக்கா, எப்ப அடி உத கொடுத்தா எல்லாம் புடிட்டு ஓடி யாரு நல்லா தெரியும். அவன் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருக்கிறான். கர்த்தர் விலையேற பெற்ற மாறாத பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த ரகசிய வருகை என்பதாக தானியேல் கண்ட கைகளால் பெயர்க்கப்படாத கல்லின் ஊழியம் இந்த பூமியிலே மணவாட்டின் ரதத்திலே பொருத்தப்பட்டு அவைகள் 4 பக்கமும் சக்கரமாக சுழன்று ஓடி தேவனுடைய 7 ஆவிகளால் கட்டுப்படுத்தப்பட்டு அந்த கையில பெயர்க்கப்பட்ட கல்லானது புதிய எருசலேமை தன்னிட்டு இணைத்துக் கொள்வதற்காக ஒரு பெரிய பர்வதமாக இந்த பூமியில மாற்றப்பட வேண்டும். அப்படி இருந்தால்தான் மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் ஸ்தாபிக்கப்பட முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கைகளால் பெயர்க்கப்படாத கல்லானது பெரிய பர்வதமாக மாறி அதிலே பர்வதத்தில் வரக்கூடிய புதிய எருசலேமானது இணைப்பதற்காக பொருத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்பர் 2, ரகசிய வருகை என்பது the secret coming is exclusively only for the beloved bride. ரகசிய வருகை என்பது அவளுடைய ராஜரிகமான அன்பான நேச மனவாட்டிக்கு மட்டுமே. சகோதரனே, வார்த்தையின் வருகை சத்தியத்திற்காக மட்டுமே. வார்த்தையின் வருகை சபைக்காக அல்ல. வார்த்தையின் வருகை உண்டு, சரீரத்தின் வருகை உண்டு, சபைக்கான வருகை உண்டு, நித்திய வருகை உண்டு, கடைசி வருகை உண்டு, உயிர்த்தெழுதலுக்கு வருகை உண்டு. எந்த வருகை காத்திருக்கிறீங்க சார்? நல்ல கவனிங்க.
நான் சாப்டர் கொஞ்சம் அழகா பேசிட்டு போயிருந்தேன், கொஞ்சம் கட் ஆயிட்டு பரவாயில்ல, நம்ம பேஸ் பண்ணிடலாம். இப்போ 7 கழிச்சிருக்கு படி. ஸ்தோத்திரம். இப்பொழுது பூமியில் இருக்கிற நாம் கர்த்தருடைய வருகைக்காகவா கல்யாணத்துக்காகவா? இப்ப பூமியில உயிரோடு இருக்கிற நாம கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கிறோமா? அப்ப வருகை யார் காத்திருக்கா? கிறிஸ்துவை மரித்தவன். அவருக்கு என்ன சத்தம்? பிரதானத்துடைய சத்தம். இயேசு நித்திரத்தை என்ன செய்வான்? ஏற்கனவே வருவான். அவனுக்கு என்ன சத்தம்? ஆரவாரம். உயிரெடுக்க நமக்கு என்ன சத்தம்? தேவ எக்காலம். The trump of God. இந்த தேவ எக்காலத்துக்கும் தூதருடைய எக்காலத்துக்கும் மத்தியில ஒரு 3 காரியத்தை தெளிவாக பார்க்கணும். தேவ எக்காலம் என்பது தேவனுடைய வார்த்தைக்குரியது. நல்லா கவனிங்க. தேவனுடைய எக்காலம் வந்து தேவனுடைய வார்த்தைக்குரியது, தேவனுடைய சத்தியத்துக்குரியது. அது உன்னை நித்தியத்திலே கொண்டு நிறுத்துவதற்காக தேவன் பேசுகிற ஒரு ராஜகமான செய்தி தான் தேவ எக்காலம் என்று பெயர். ஹல்லேலூயா. தேவ எக்காலம் என்பது தூதருடைய எக்காலம் வேற, தேவ எக்காலம் வேற, பலமுள்ள தூதருடைய எக்காலம் வேற. நல்ல கவனிக்கணும். எக்காலமானது விளங்காத சத்தம் விட்டால் எவன் யுத்தத்துக்கு புறப்படுவான்? எக்காலம் ஊத தெரியாதவன். நண்பர்களே, ஆதி சிருஷ்டிப்பில்லை கேருபீனுக்கு முன்பதாக, சேராபினுக்கு முன்பதாக, தூதனுக்கு முன்பதாக, ஆவிகளுக்கு முன்பதாக, ஜீவாத்மா முன்பதாக தேவன் நமக்கென்று ஒரு புத்திர சுவிகாரத்தை அனுப்பியிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் சரீரங்கள் மீட்கப்படும். அதை செய்து பேசுறேன். ஹல்லேலூயா. சரீர மீட்புக்கு என்ன வேணும்? புத்திர சுவிகாரத்தாய் வேணும். இந்த பாடி மீட்கப்படணும் அப்படின்னா அது என்ன ஆய் வேணும்? நல்ல தெளிவா நம்ம வார்த்தை பேசிட்டு இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள் அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளை 2 காரியத்தை நம்ம ராத்திரி பார்க்க போறோம். உயிரோடு இருக்கிற நாம கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். எப்படி முடியாது? எதை காத்திருக்கணும்? கல்யாணத்துக்கு காத்திருக்கணும். வெயிட்டிங் ஃபார் தி மேரேஜ். அப்படின்னா கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னா யார் மாப்பிள்ளைன்னு தெரியணும், யார் பொண்ணுன்னு தெரியணும், உனக்கு அழைப்பு வந்திருக்கான்னு தெரியணும், எந்த இடத்துல நடக்குன்னு தெரியணும், என்னைக்கு நடக்குன்னு தெரியணும், அன்னைக்கு நீ போவியான்னு தெரியணும். இத்தனை தெரிஞ்சாதான் அவன் ஆட்டுக்குட்டோட கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்ட விருந்தாளி. ஆமென். கல்யாண வீட்டுல 3 கூட்டம் உண்டு. வேலைக்கார கூட்டம், பார்வையாளர் கூட்டம், விருந்துகார கூட்டம். இந்த வேலைக்கார கூட்டத்தில் மனவாட்டி இல்ல, இந்த பார்வையாளர் கூட்டத்தில் மனவாட்டி இல்ல, இந்த விருந்து கூட்டத்தில் மறந்த மனவாட்டி இல்ல. மனவாட்டி மணவாளனோடு இருப்பாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதாவது கல்யாண வீட்டுல பந்தி பரிமாறுறவன் வேற, பந்தி இருக்கிறவன் வேற, தண்ணி ஊத்துறவன் வேற, குழல் ஊதுறவன் வேற வேற, கொட்டடிக்கிற வேற, கார் ஓட்டுற வேற. இவன் யாருமே யாரு இல்ல, யாரு இல்லப்பா, மனவாட்டி இல்ல. Listen the word very carefully. It's a very important message which God wants to speak to you. இதுக்கு தான் ஆண்டவர் கொண்டு வந்தாருப்பா. நம்முடைய சிறையிருப்பு மாறிட்டு, நம்முடைய தரித்திரம் மாறிட்டு, நம்முடைய கண்ணீர் மாறிட்டு. ஹல்லேலூயா. நம்முடைய சாபம் நீங்கி விட்டது. Hereafter this message will go throughout the world. Nobody can stop the message of God. ஒருவரும் தடுக்க முடியாது. Because the power is in the hand of God. கடவுளுடைய பள்ளிக்கூடத்திலே படித்த இந்த செய்தியானது உலகமெங்கும் சொல்லும், சர்வ சிருஷ்டிக்கும் சொல்லும். அப்ப உயிரோடு இருக்கிற நாம கிறிஸ்துவனுடைய வருகைக்கு என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க. காத்திருக்க முடியாது. ஏன்? அப்போ therefore ஏற்கனவே நித்திரையடைந்த பரிசுத்தவான்களுடைய ஜென்ம சரீரத்தினுடைய ஆவிக்குரிய சரீரங்கள் அத்தனை கணக்குகளும் பரதீசிலே முடிக்கப்பட்டு விட்டன. ஆமென். ஆமென். இப்ப கிறிஸ்துக்குள்ள ஏற்கனவே மரித்து, ஏற்கனவே ஜென்ம சரீரத்தை பெற்று பூமியில மாம்சம் இருக்கிற ஒரு சந்ததிக்காகத்தான் தேவன் இந்த செய்தியுடைய வெளிப்பிரகாரத்திலே உன்னை அழைத்து பேசிக் கொண்டிருக்கிறார். I feel the presence of God. So the mind of Christ. இப்போ உயிரோடு இருக்கிற நான், நல்லா கவனிங்க, உயிரோடு இருக்கிற
நாம், உயிரோடு இருக்கிற நாம் வார்த்தையோடு இருக்கிறோமா? சத்தியத்தோடு இருக்கிறோமா? சபையோடு இருக்கிறோமா? ஸ்தாபனத்தோடு இருக்கிறோமா? இல்லாவிட்டால் அந்தி கிறிஸ்துவோடு இருக்கிறோமா? பொய் போதகத்தோடு இருக்கிறோமா? கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறோமா? இல்லாவிட்டால் கண்டும் காணாது போல் நிர்விசாரமாக இருக்கிறோமா என்பதை குறித்து தேவனுடைய நியாய தீர்ப்பின் பட்டியல் தயாரிக்கப்பட்டிருக்க கண்டேன். ஹalleluya, hallelujah. The judgment is written according to your wish and will and the life fact on the earth. கண்டும் காணாம இருக்கிறது, கேட்டு கேட்காம இருக்கிறது, உதாசீனப்படுத்துறது, எதையுமே நம்ம அதெல்லாம் ஆண்டோட சித்தனை அப்படி தட்டி கழிச்சு ஒரு வேலையை மட்டும் பார்த்துட்டு இருப்பார். எல்லாவற்றுக்கும் நியாய தீர்ப்பு அங்கே ஜோடிக்க அங்கே எழுதப்பட்டு முடிக்கப்பட்டது. 2-3 காரியத்தை ஆண்டு அழுத்தமா பேச விரும்புகிறார். நண்பர்களே, உயிரோடு இருக்கிற நாம ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்திற்கு காத்திருக்கிறோம். ஹalleluya, ஆமென். அப்படி என்று சொன்னால் நாம தீர்க்க தரிசனத்தில் இல்லை, நாம தேவ ரகசியத்திற்கும் இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாட்டுக்கு மத்தியிலே பூமியிலே நிறுத்தி வைக்கப்பட்டு இந்த மாபெரும் சத்தம் உன் காதுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பர்களே, ஹalleluya. ஆட்டுடைய கல்யாணத்துக்கு போற அந்த சந்ததியை தேவன் தேவ ரகசியத்திற்கும் இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாட்டுக்கு மத்தியிலே நிறுத்தியிருக்கிறார். ஹalleluya. அதாவது நம்மளை எங்க நிறுத்திருக்காரா? தேவ ரகசியத்தின் வெளிப்பாட்டுக்கு. அதாவது தீர்க்க தரிசனத்துக்கும் ரகசியத்துக்கு மத்தியிலே ஒரு கூட்டம், ரகசியத்திற்கும் வெளிப்பாட்டுக்கு மத்தியிலே ஒரு கூட்டம், வெளிப்பாட்டுக்கு உள்ள ஒரே ஒருத்தி அவளைய மனவாட்டி. ஹalleluya. எப்படி? தீர்க்க தரிசனத்துக்கும் ரகசியத்துக்கு மத்தியில ஒரு கூட்டம், அது இயேசுக்குள் நித்திரடைந்தவன். ரகசியத்துக்கும் வெளிப்பாட்டுக்கு மத்தியில கிறிஸ்துக்குள்ள மறித்தவன். வெளிப்பாட்டுக்கு உள்ள மனவாட்டி, மனவாட்டியோடு கூட விருந்தாளிகள். இந்த விருந்தாளிகளுக்காக தான் காலத்தின் சத்தியமும் கடைசி வெளிச்சமும் இந்த பூமியிலே இணைந்து உன்னோடு பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஹalleluya. சார், நாம வாழ்கிற காலம், நாம் வார்த்தையானது பரிபூர்ணப்பட்டு சத்தியம் என்கிற மறு சாயலிலே உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறதை நீ இழந்து விடாதே. வார்த்தையானது சத்தியம் என்கிற இன்னொரு சாயலிலே உன்னோடு பேசிக்கொண்டு உன் சரீரத்தை சாயலாக மாற்றுவதற்காக தேவன் இந்த பூமியிலே ஒரு மண்ணான மாம்ச கூடாரத்துக்குள் ஒரு மாணிக்கத்தை மறைத்து பேசுகிற கடைசி தருணம் இதுவே. ஹalleluya. God kept the royal things in a flesh and fold it and speak the royal message to change the life. What a wonderful God. ஆகவே உயிரோடு இருக்கிற நாம ஆட்டுக்குட்டியான கல்யாணத்தை காத்திருக்கிறோம். அதுல நாம எக்காரணத்தை கொண்டும் வேலைக்காரன் மாற முடியாது, ஏனென்றால் இயேசுக்குள் நித்திரடைந்தவன். நாம பார்வையாளர் மாற முடியாது, ஏனென்றால் அவன் கிறிஸ்துக்குள் மரித்தவன். நாம ஒண்ணு விருந்தாளியா இருக்கணும், இல்ல யாரா இருக்கணும்? மனவாட்டியா இருக்கணும். இப்போ விருந்தாளிகளுடைய புரோட்டோகால் வேறு, மனவாட்டியுடைய ராஜரிகமான மேன்மை வேறு. இந்த விருந்தாளிகளுக்கும் இந்த மனவாட்டிக்கு மத்தியிலே 7 படிகள். மனவாட்டியாக மகாபரிசுத்த ஸ்தலத்துல ஆவியானவரோடு இணைய போகிற அந்த தருணத்துல விருந்தாளிகள் 7 வாசலுக்கு கிளை நிறுத்தப்பட்டிருக்க கண்டேன். ஹalleluya, ஹalleluya. அந்த 7 படிகள்ல முதலாவது படியிலே ஆட்டுக்குட்டியோட முதலாவது கண்களின் அடிப்படையிலே காலத்தின் சத்தியத்தை பெற்ற உலகத்திற்கு முன்பே உள்ள தேவனுடைய ரகசியத்தை சொந்தமான ஞானத்துக்கான, ஆழத்திற்கான, மகிமைக்கான, அநாத அபிஷேகத்துக்கான, வல்லமைக்கான, கிருபைக்கான உண்மையான ஒரு ராஜரீகமான சந்ததி ஆவியானவர் மனவாட்டியோடு இணைகிற அந்த கண்களை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக நித்திய ஜீவ பாதையிலே நிறுத்தி வைக்கப்பட்ட கண்டேன். ஹalleluya. இனி உலகத்தில் இன்னல் பெருகிடுவே, இனி உலகத்தில் இன்னல்
ஞானத்திற்கு குறை விசாரிக்கும் கோபத்தின் நாளில் மறைவிட மண்டு மன்னவரின் சலத்திற்கு குறை விசாரிக்கும் கோபத்தின் நாளில் அறைக்குள் மாறை ஆனந்திக்கும் சபை ஆனந்திக்கும் சபையே. ஹல்லேலூயா. கேள்விக்கு பதில் சொல்லி முடிச்சிருவோம். உயிரோடு இருக்கிற நாம கிறிஸ்துவின் வருகைக்காகவா கல்யாணத்திற்காகவா? உயிரோடு இருக்கிற நாம கிறிஸ்துடைய கல்யாணத்தை காத்திருக்கிறோம். ஏனென்றால் வருகை என்பது மரித்த பரிசுத்தவான்களுக்காக, ஜென்மசரீரத்தை பெற்று ஆவிக சரீரத்தை பெற்றுக் கொள்வதற்காக, அவன் 12 விதமான ஜீவத்தை பெற்றுக் கொள்வதற்காக. அப்படியானால் உயிரோடு இருக்கிற நாம முதலாவது பெற வேண்டிய, உயிரோடு இருக்கிற நாம ஆட்டுக்குட்டியோட கல்யாண விருந்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சரீரத்திலே 3 காரியம் நடக்க வேண்டும். நம்முடைய ஆவியிலே 2 காரியம் நடக்க வேண்டும். நம்முடைய ஆத்மாவிலே 1 காரியம் நடக்க வேண்டும். நம்முடைய பயணத்திலே ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரத்தில் நடக்க வேண்டிய முதலாவது பரிமாணம் என்னவென்று சொன்னால் நம்முடைய சரீரமானது மீட்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரமானது ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், மன்னிக்கப்பட்டது உண்மைதான், எல்லாம் கரெக்ட் தான். ஆனால் சரீர மீட்பு வேறு, ரட்சிப்பு வேறு, மீட்பு வேறு, மன்னிப்பு வேறு, மரணம் வேறு, அடக்கம் வேறு, உயிர்த்தெழுதல் வேறு, எடுத்துக்கொள்ளப்படுதல் வேறு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பயணத்திலே தேவன் நம்மை அதற்காக நிறுத்தியிருக்கிறார். Very deep things God spoke to me. இப்போ சரீர மீட்புக்கும் தேவனுடைய சாயலை தெரிந்து கொள்வதற்கு மத்தியில், அதாவது உயிரோடு இருக்கிற நாம ஆட்டுடைய கல்யாண விருந்துக்கு போகணும்னா நம்முடைய சரீரமானது மீட்கப்பட்டு தேவ சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி சரீரமானது மீட்கப்பட்டு? சரீர மீட்புக்கு இந்த பூமியில பரலோகம் செய்த மகா உன்னதமான 3 முக்கிய காரியம் உண்டு. ஒன்று, கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம் சிந்தப்பட்டு விட்டது. நம்பர் 2, கிறிஸ்துவின் ஆவியானவர் பூமிக்கு அனுப்பப்பட்டு விட்டார். மூன்றாவதாக கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமம் பூமிக்கு வந்து விட்டது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துங்கிற மகா உன்னதமான நாமம், இயேசு கல்வாரின் திரு ரத்தம், அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரீரத்துக்கான விலைக்கரையத்தை கல்வாரியிலே கொடுத்து தீர்த்து விட்டால் அதை பெற்றுக்கொண்ட உரிமையிலே நாம் மீட்பை பெற சுதந்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. The redemption of the body. இந்த மீட்பின் ரகசியத்திலே அந்த சரீரமானது மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இரத்தத்தினால், நாமத்தினால், ஆவினால் மட்டுமல்ல, மீண்டும் அந்த சரீரத்திற்கு சொல்லப்படும். இதுவரைக்கும் பூமியிலே கேட்காத சத்தத்தை கேட்ட காதே, இதுவரைக்கும் காணாத காரியத்தை கண்ட கண்ணு, இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாத சத்தியத்தை பெற்ற மாம்சமே, நீ ஆட்டுக்குட்டியோட தோலுக்குள் போய் மறைந்து கொள்ளலாம் என்கிற எக்கால சத்தமே தேவ எக்காலம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுவே தேவனுடைய காலம். God can speak directly to you. So you understand the message of God. Oh, what a wonderful God. மகா ராஜரிகமான ஒரு காரியம், மகா உன்னதமான ஒரு காரியம். இந்த மாபெரும் சத்தியத்தை கூட கேட்காம பரலோகத்தின் வாசனையை முகம் கூட பார்க்க முடியாது சார். ரொம்ப கவனமா இருக்கும். அப்ப தேவ காலம் என்ன? உன் சரீரத்துக்கு மீட்புக்குள்ள காரியத்தை ரத்தத்தினாலே, ஆவியினாலே, நாமத்தினால முடிக்கப்பட்டு விட்டு அந்த எக்காலம் கேட்கும். நீ காலத்தின் சத்தியத்தையும் இதுவரைக்கும் கேட்காத சத்தத்தை கேட்ட காதே, இதுவரைக்கும் காணாத காரியத்தை கண்ட கண்களே, இதுவரைக்கும் பெறக்கூடாத வேறொரு தேற்றவாளை பெற்ற ராஜரிகமான சந்ததியே, நீங்கள் போய் அநாதி கதவுகளை தட்டலாம். Hallelujah! You can knock the door of the everlasting door. Then the door will open. There you can find out the revelation of Jesus Christ. அங்கேதான் நாம் இயேசுவின் வெளிப்பாட்டை காண்கிறோம். And inside the bride was there. அங்கே மணவாட்டி ஆயத்தமாகி கொண்டிருக்கிறாள். அவள் ஆயத்தமாகி விட்டாளா? அவள் இல்லை என்பதை ஆட்டுக்குட்டி 7 கண்களால் சத்தியமான அலங்கரிக்கப்பட்டு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆட்டுக்குட்டியான மனைவி
ஆட்டுக்குட்டி 7 கண்களே. அங்கே தேவனுடைய காலத்தின் சத்தியம், கடைசி வெளிச்சம், தேவ ரகசியம் வெளிவரும் இடம், மணவாளன் குடியிருக்கிற இடம், மணவாட்டில் ஆயத்த அறை, சத்திய விரோதா சொல்கிறது. இதெல்லாம் வச்சுதான் யார் ப்ரிப்பேர் ஆகிடுறாங்க? யார் ப்ரிப்பேர் ஆகிறார்? மணவாட்டி ஆயத்தமாகிறா, விருந்துகாரன் ரெடி ஆகிடுறான், தேவ எக்காலம் ஊதப்படுகிறது, ரகசியவனுடைய கண்கள் அங்கு திறக்கப்படுகிறது, பூமிக்கு கூடத்த தேவனுடைய வாசல் தெரிவிக்கப்பட்டு விட்டது, கைகளை பழக்கப்படாத பல் பெரிய ஒரு பருவமாக மாறிவிட்டது, புதிய சிலை இறங்கி வருகிறது. அல்லேலூயா. இந்த 7 நிகழ்ச்சிக்கு பிறகுதான் நித்தியத்துக்கு போகிற பாதையில அது ஏற்கனவே போடப்பட்ட காலடி தடத்துல நண்பர்களே ஒரு சத்தியமானது அந்த நாளிலே ஒரு புதிய மாம்சம், ஒரு புதிய நாமம், ஒரு புதிய ஜீவன் அவளுக்கு கொடுக்கப்பட்டவளாக அங்கே ராஜைகள் தெரிந்தவளாக மணவாட்டியாக இருப்பாள். அவளோடு மட்டுமே ஆவியர் இணைந்து கொள்வார். ஹல்லேலூயா. ஓப்பர் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க நிறைய காரியத்தை பற்றி நினைச்சுக்கோங்க. So remaining things will speak later. God bless you. கர்த்தர் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், 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 ஆமென். ஜோமனோமா காலமோ செல்லுதே, வாலிபமும் மறையுதே, எண்ணம் எல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் ஆண்டாகும், மகிமையில் இயேசுவை தரிசிக்கோ நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், ஒரு பாக்கிய நாள். கர்த்தர் தாமே பூமியில் திருடன் போல வாழ்ந்தாரே, மணவாட்டியை சேர்த்தாரே, அவருடன் நாம் செல்வோமே, மகிமையில் இயேசுவை தரிசிக்கோ நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், ஒரு பாக்கிய நாள். அதிகமா நேசிக்கிறது அல்ல ஆண்டவரே, உங்களுடைய சத்தியத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய சத்தியமானது எங்கள் சாபங்களை நக்கிவிட்டது, எங்கள் பாவங்களை எரித்து விட்டது ஆண்டவரே. எங்கள் சரீரத்தை சாராக மாற்றிவிட்டது. ஆட்டுடைய கல்யாணத்தில் காண வயசு கிருமிக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா அந்த காலத்தின் கிரியைகள், சொப்பனத்தின் ஆவிகள், மயக்கத்தின் ஆவிகள், பைத்தியத்தின் ஆவிகள், குறிசுடுகிற ஆவிகள், மந்திர தந்திர சக்திகள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே I command and demand, Lord, fill them, Lord, and heal and deliver them, Lord. Lord, the peace of mind, தேவனுடைய சமாதானம், தேவனுடைய இரக்கம், தேவனுடைய சந்தோஷம் பரிபூர்ணமா வரட்டும். எல்லா கனம் துதி மகிழ்வருக்குமா செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபம். ஆண்டவரே, ஐயா சின்ன நல்லதாக துணையா ராஜா புத்திரன் ஆண்டவரே, ஐயா அந்த நாளில் பேசின மகா பெரிய காரியம் மகா மிகப்பெரியது ஆண்டவரே. இப்பொழுது உயிரோடு பூமியில் இருக்கிறவங்க ஆண்டவரை வருகை ஆட்டுக்கு திறனுக்காகவா என்று பார்த்து